இன்னைக்கு ஹோட்டல்ல எல்லாம் செய்யக்கூடிய நான்வெஜ் சுவையில இருக்கிற ஒரு சால்னா ஒன்று பண்ண போறேன். இந்த ரெசிபி இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், அப்புறம் மல்லி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டோன்னா பிளேட்ல மாத்திக்கலாம். அடுத்ததா 2 பெரிய வெங்காயத்தை 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்பைசஸோட சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கலாம். அதுல 6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்களையும் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு தனியா வச்சுக்கலாம். திரும்ப கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சோன்னே 2 பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுல 2 தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அது கூட அரைச்ச இந்த பேஸ்ட், 2 கப் அளவுக்கு தண்ணி, அது கூட உப்பெல்லாம் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். அப்புறம் கசூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தழை தூவி பரிமாறுங்க. இட்லி, தோசைக்கு செம்ம சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.